வணக்கம் நண்பர்களே, உங்கள் சொந்த சோஃபி இது. நான் இந்த சேனலில் புதிதாக வந்திருக்கிறேன். இது போன்ற மனதைத் தொடும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நீங்களும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நான் உங்களிடம் ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது என் வாழ்க்கையில் நடந்த மிகவும் கொடூரமான மற்றும் வேதனையான அனுபவம். இதை நினைக்கும்போதே என் உடல் நடுங்குகிறது. ஆனால் இதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுபோன்ற சம்பவங்கள் நம்மை சுற்றி எப்போதும் நடக்கக்கூடும். நான் சோஃபி, எனக்கு 22 வயதாகிறது. நான் 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி. கோடைக்கால விடுமுறை தொடங்கியதிலிருந்து நான் மிகவும் சோர்வாக உணர்ந்தேன். வீட்டில் அம்மா, அப்பா இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் என் மீது விழுந்துவிட்டன. காலையில் எழுந்ததும் இருந்து இரவு வரை சமையல், சுத்தம், துணி துவைத்தல் என எல்லா வேலையும் நான்தான் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் நான் மிகவும் களைப்படைந்திருந்தேன். ஒரு நாள் வழக்கம் போல நான் வீடு முழுவதும் சுத்தம் செய்து முடித்துவிட்டு என் படுக்கையில் விழுந்து கிடந்தேன். என் உடல் முழுவதும் வலி எடுத்தது. தலைவலி, உடல் வலி, மன அழுத்தம் என எல்லாமே ஒன்றாக சேர்ந்து என்னை மிகவும் பாதித்தன. நான் என் தலையை என் கைகளால் மசாஜ் செய்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் என் தம்பி விக்கி, அதாவது என் மாற்றாந்தாய் தம்பி, என் அறைக்குள் வந்தான். அவன் எனக்கு 5 வயது சிறியவன். இருந்தாலும் அவன் என்னைப் பற்றி அக்கறை கொண்டவன் போலத்தான் இருந்தான். "என்ன ஆச்சு அக்கா, உடம்பு சரியில்லையா?" என்று கேட்டான். நானும் என் சோர்வை பற்றி சொன்னேன். உடனே அவன் பால் கொண்டு வந்து கொடுத்தான். நான் அதை குடித்தேன். பிறகு அவன் என் தலையை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். அவனது கைகள் என் தலைக்கு படும்போது ஒரு வித்தியாசமான உணர்வு வந்தது. அந்த உணர்வு என்னவென்று எனக்கு அப்போது புரியவில்லை. பிறகு நான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றேன். மறுநாள் காலை நான் எழுந்தபோது எனக்கு நேரம் தெரியவில்லை. என் தலை மிகவும் கனமாக இருந்தது. கடிகாரத்தை பார்த்தபோது காலை 10 மணி ஆகியிருந்தது. நான் திடுக்கிட்டு எழுந்தேன். விக்கி என்னை பற்றி அக்கறை கொண்டவன். இருந்தாலும் அவனது அந்த அதிகப்படியான அக்கறை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றியது. அப்போது நான் நினைக்கவில்லை. பிறகு விஷயங்கள் தெளிவாக புரிந்தன. இந்த சம்பவம் அங்கு முடியவில்லை. அது ஒரு தொடக்கம் மட்டுமே. அதற்கு அடுத்த நாட்களில் நடந்ததுதான் என்னை முற்றிலும் உடைத்து போட்டது. விக்கியின் நடத்தையில் மாற்றம் தெரியத் தொடங்கியது. ஆனால் நான் அதை பெரிதாக நினைக்கவில்லை. இப்படி ஒரு அன்பான தம்பி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆனால் இந்த அன்பின் பின்னால் ஒரு மாபெரும் சதி இருந்தது என்பதை நான் அறியவில்லை. நாளுக்கு நாள் விக்கியின் செயல்கள் மேலும் மேலும் வித்தியாசமாக மாறிக்கொண்டே வந்தன. அவன் எனக்கு பால் கொண்டு வருவது, தலையை மசாஜ் செய்வது, என் கூந்தலில் எண்ணெய் தடவுவது என எல்லாவற்றையும் செய்து வந்தான். ஒரு நாள் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது விக்கி தன்னுடைய நண்பர்கள் சிலருடன் வீட்டிற்கு வந்தான். அவர்களை நேராக வரவேற்பறைக்கு அழைத்துச் சென்றான். நான் அப்போது பாத்திரங்கள் கழுவிக் கொண்டிருந்தேன். அவர்கள் வந்த சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன். விக்கியின் நண்பர்கள் அனைவரும் என்னை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தார்கள். அந்த பார்வை எனக்கு பிடிக்கவில்லை. பயமாகவும் இருந்தது. நான் உடனடியாக என் துப்பட்டாவை எடுத்து அணிந்து கொண்டு அவர்களுக்கு சாப்பாடு தயார் செய்ய சென்றேன். விக்கி என்னிடம், "அக்கா, இவர்கள் என் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். நல்லா சாப்பாடு பண்ணி கொடுங்க" என்றான். நான் மனதிற்குள் மிகவும் கோபமாக இருந்தேன். ஏனென்றால் நான் சமைத்து முடித்து சாப்பாடு பரிமாறும் வரைக்கும் விக்கி உதவிக்கு கூட வரவில்லை. அவனுடைய நண்பர்கள் தொடர்ந்து என்னை பார்த்து கொண்டே இருந்தார்கள். நான் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தேன். சாப்பாட்டை வைத்துவிட்டு நான் என் அறைக்கு ஓடிப்போய் கதவை பூட்டிக்கொண்டேன். மறுபடியும் விக்கி கதவை தட்டினான். "அக்கா, திறக்கவும், நான் உங்களிடம் பேச வேண்டும்" என்றான். நான் மறுத்துவிட்டேன். ஆனால் விக்கியோ பிடிவாதம் பிடித்தவன். அவன் கதவை உடைத்து விடுவது போல சத்தம் போட்டான். நான் பயந்து கதவை திறந்தேன்.
உள்ளே வந்த அவன், "ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? அவர்கள் என் நண்பர்கள். நீங்கள் இப்படி பயந்தால் நான் தான் கஷ்டப்பட வேண்டும்" என்று சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. விக்கியின் பேச்சில் ஒரு விஷம் கலந்திருப்பது போல இருந்தது. இருந்தாலும் நான் அவனுடன் வாக்குவாதம் செய்யவில்லை. அன்று இரவு நான் தூங்க சென்றபோது ஒரு வித்தியாசமான உணர்வு, யாரோ என் அறைக்குள் நுழைவது போல இருந்தது. நான் கண் விழித்து பார்த்தேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. மறுபடியும் தூங்க முயற்சி செய்யும் போது மெல்லிய காலடி சத்தம் கேட்டது. என் இதயம் படபடத்தது. இது ஒரு கனவா அல்லது உண்மையா? நான் எழுந்திருக்க முயற்சி செய்தேன். ஆனால் உடல் செயல்பட மறுத்தது. எனக்கு ஒரு மாதிரியான போதை நிலை ஏற்பட்டது. ஏதோ தவறு என்று எனக்கு தெரிந்தது. இந்த வித்தியாசமான சம்பவங்கள் தொடர்ந்தன. நீங்கள் நினைக்கிறீர்களா, விக்கியின் நண்பர்கள் யார்? அவங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இதற்கு பதில் மிகவும் அதிர்ச்சிகரமானது. அடுத்த பகுதியில் அதை பார்ப்போம். ஒரு நாள் காலை நான் எழுந்தபோது என் உடல் முழுவதும் வலியோடும் களைப்போடும் இருந்தது. என் முகத்தில் ஒரு வெளிரிய தன்மை, என் கண்களுக்கு கீழே கருவளையங்கள். நான் கண்ணாடியில் பார்த்து கொண்டேன். யாரோ ஒரு நூற்றாண்டு காலமாக என்னை முறைத்து பார்ப்பது போலிருந்தது. நான் யோசித்தேன், இது எப்படி சாத்தியம்? நான் நாள்தோறும் போதுமான அளவு தூங்குகிறேன். எந்த காரணமும் இல்லாமல் இவ்வளவு களைப்பாக இருப்பது ஏன்? அப்போதுதான் என் கண்களில் ஒரு விஷயம் பட்டது. என் படுக்கையில் ஒரு ஆணின் சட்டை, அதோடு ஒரு ஆண் வாசனை திரவியத்தின் நறுமணம். எனக்கு ஒரே அதிர்ச்சி. இது யாருடையது? இந்த வீட்டில் அப்பா மற்றும் விக்கி மட்டுமே ஆண்கள். அப்பா எப்போதும் வேலைக்கு சென்று விடுவார். பிறகு இந்த சட்டை எப்படி என் அறைக்கு வந்தது? நான் அதை கைக்கு எடுத்து பார்த்தேன். அந்த சட்டையில் ஒரு வித்தியாசமான வாசனை. அது எனக்கு அறிமுகமான ஒரு வாசனையாக இருந்தது. விக்கி இந்த வாசனை திரவியத்தை பயன்படுத்துவதில்லை. இது யாரோ அந்நியரின் வாசனை. என் தலையில் கேள்விகள் வந்தன. நான் மிகவும் கவலையுடன் இருந்தேன். விக்கியை அழைத்து கேட்டேன், இந்த சட்டை எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். அவனோ, எனக்கு என்ன தெரியும், நீங்கள்தான் எங்கேயாவது கொண்டு வந்து போட்டு வைத்திருப்பீர்கள் என்று பதில் சொன்னான். அவனது பேச்சில் பொய் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. நான் மேலும் கேள்விகள் கேட்க முயற்சித்தேன். ஆனால் அவன் முகத்தை கடுகடுத்து கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றான். அந்த நாள் முதல் நான் மிகவும் சந்தேகத்துடன் இருந்தேன். என் அறையில் யாரோ இரவு நேரங்களில் நுழைவதாக உணர்ந்தேன். ஆனால் எனக்கு நேரடியான ஆதாரம் இல்லை. எனவே நான் ஒரு முடிவு எடுத்தேன். என் அறையில் ஒரு மறைக்கப்பட்ட கேமராவை வைக்க முடிவு செய்தேன். என் அறையில் ஒரு புத்தகத்தில் ஒரு சிறிய கேமராவை மறைத்து வைத்தேன். அந்த கேமரா எனக்கு உண்மையை காட்டும். ஆனால் நான் எதிர்பாராத ஒரு விஷயத்தை இது வெளிப்படுத்தும் என்பது எனக்கு அப்போது தெரியாது. அந்த சட்டை மற்றும் வாசனை திரவியத்தின் பின்னால் இருந்த உண்மையை அறிய நான் தயாராக இருந்தேன். என் அறையில் வைத்த கேமரா என்ன பதிவு செய்தது? அந்த காட்சிகளை பார்த்த எனக்கு என் கண்களையே நம்ப முடியவில்லை. அடுத்த பகுதியில் அந்த அதிர்ச்சிகரமான உண்மையை பார்ப்போம். கேமரா வைத்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது விக்கி உள்ளே வந்தான். அவன் கையில் ஒரு பாட்டில் எண்ணெய் இருந்தது. அவன் மெதுவாக என் அருகில் வந்து என் கூந்தலில் எண்ணெய் தடவ ஆரம்பித்தான். நான் பாதி தூக்கத்தில் இருந்ததால் அதை பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. ஆனால் அவன் அந்த எண்ணெயை தடவிய சில நிமிடங்களிலேயே எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு. உடல் முழுவதும் ஒரு மரத்துப் போன நிலை. கண்களை திறக்க முடியாத அளவுக்கு பருமனாக இருந்தது. பேச முடியவில்லை. உடலை அசைக்க முடியவில்லை. அந்த எண்ணெயில் ஏதோ மயக்க மருந்து இருந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த நொடியில் எனக்கு பயம் வந்தது. நான் மிகவும் சிரமப்பட்டு கண்களை மூடிக்கொண்டேன். மீண்டும் 1 மணி நேரம் கழித்து எனக்கு சுய நினைவு வந்தபோது நான் அறையில் தனியாக இருந்தேன். ஆனால் என் உடல் முழுவதும் ஒரு புதிய வலி. என் ஆடைகள் சிதறி கிடந்தன. உடல் முழுவதும் காயங்கள்.
நான் தூக்கத்தில் இருந்தபோது என்ன நடந்தது? யாரோ என்னை தவறாக நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். நான் கண்ணீர் விட்டு அழுதேன். பிறகு உடனடியாக கேமராவை எடுத்து அதில் பதிவான காட்சிகளை பார்த்தேன். அந்த காட்சிகளை பார்த்ததும் என் உடலில் இரத்தம் உறைந்துவிட்டது. என் கண்களுக்கு முன்னால் விக்கியும் அவனுடைய நண்பர்களும் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் என் அறைக்குள் வந்து என்னை மயக்க நிலையில் வைத்து அருவருப்பான செயல்களில் ஈடுபட்டார்கள். விக்கி அவர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டான். அவன்தான் இந்த சதிக்கு மூல காரணம். என் சொந்த தம்பி என்று நினைத்தவன் என்னை பணத்திற்காக விற்றுவிட்டான். அந்த காட்சி என்னை முற்றிலும் உடைத்து போட்டது. நான் அழுது கொண்டே என் அறையிலிருந்து வெளியே வந்தேன். அப்போது அப்பா, அம்மா வேலையிலிருந்து திரும்பி வந்திருந்தார்கள். என் கேமராவில் பதிவான அந்த கொடூரமான காட்சிகளை என் பெற்றோர்கள் பார்த்தபோது என்ன நடந்தது? விக்கியின் உண்மை முகம் அப்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த நொடியில் என் குடும்பமே நொறுங்கியது. நான் என் கைகளில் கேமராவுடன் அழுது கொண்டே என் பெற்றோர்களிடம் சென்றேன். பாருங்கள், இவன்தான் என் மாற்றாந்தாய் தம்பி. இவன்தான் என்னை இப்படி செய்தான் என்று கத்தினேன். நான் அந்த வீடியோவை அவர்களிடம் காட்டினேன். அம்மா அதை பார்த்து தரையில் விழுந்து அழுதார். அப்பா கோபத்தில் நடுங்கினார். விக்கி, இங்கே வா என்று உரத்த குரலில் கத்தினார். விக்கி வந்தான். அவன் வந்தவுடன் அப்பா அவனது கழுத்தை பிடித்து அறைந்தார். நீ இதை செய்தாயா? உன் சொந்த சகோதரிக்கு இதை செய்துவிட்டாயா? என்று கத்தினார். விக்கியோ தலையை குனிந்து கொண்டான். நான் ஒருபோதும் இவளை என் சகோதரியாக நினைத்ததில்லை. இவள் என் மாற்றாந்தாய் சகோதரி மட்டுமே. எனக்கு பணம் தேவைப்பட்டது. இவளுக்காக ஆட்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க தயாராக இருந்தார்கள். நான் என் தேவைகளுக்காக இதை செய்தேன் என்று சொன்னான். இதை கேட்டதும் எனக்கு ஒரே அதிர்ச்சி. என் மாற்றாந்தாய் தம்பி அவன்தானே? அவன் என் மீது வைத்திருந்த அந்த அன்பு, அந்த பாசம் எல்லாம் பொய்யா? என் கண்களில் இருந்து கண்ணீர் வெள்ளமாக கொட்டியது. அப்பா மீண்டும் அவனை கடுமையாக அடித்தார். விக்கியின் மூக்கில் இருந்து இரத்தம் வழிந்தது. ஆனால் அப்பா நிற்கவில்லை. நீ இந்த வீட்டை விட்டு உடனே போ. இனி நீ என் மகன் இல்லை என்று கத்தினார். விக்கி எப்படியோ தன்னை விடுவித்துக் கொண்டு வீட்டிலிருந்து ஓடிவிட்டான். அவன் மறுபடியும் அந்த வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. ஆனால் அவன் எனக்கு செய்த வலி மட்டும் இன்னும் என் மனதில் இருக்கிறது. நான் நினைத்தேன், இனி இந்த விஷயம் முடிந்துவிட்டது. ஆனால் உண்மையில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என் வாழ்க்கையில் மிச்சம் இருந்தது. நான் கர்ப்பமாக இருந்தேன். அந்த கர்ப்பத்திற்கு காரணம் யார்? விக்கி இல்லை, அவனுடைய நண்பர்களில் ஒருவர்தான். ஆனால் என்னால் அதை என் பெற்றோரிடம் சொல்ல முடியவில்லை. என் குடும்பத்தில் இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. நான் கர்ப்பமாக இருந்தேன். ஆனால் அந்த குழந்தை யாருடையது? அந்த குழந்தையின் தகப்பன் யார் என்பதை நான் கண்டுபிடித்தபோது நடந்தது இன்னும் பெரிய அதிர்ச்சி. அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். விக்கி வீட்டை விட்டு ஓடிப்போன பிறகு நான் மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு நான் கர்ப்பமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த செய்தி என்னை மேலும் உடைத்து போட்டது. ஆனால் நான் ஒரு விஷயம் செய்தேன். குழந்தையின் தகப்பன் யார் என்று தெரிந்து கொள்ள DNA பரிசோதனை செய்ய முடிவு சொன்னேன். மருத்துவர் எனக்கு அந்த அறிக்கையை கொடுத்தாரு. அதை பார்த்தபோது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அந்த குழந்தை விக்கிக்கு சொந்தமானது இல்லை. இல்லை, அது அவனுடைய நண்பர்களில் ஒருவருக்கும் சொந்தமானது இல்லை. அது என் அப்பாவின் மற்றொரு நண்பருக்கு சொந்தமானது. அந்த நண்பர்தான் விக்கிக்கு பணம் கொடுத்தவர். விக்கி என்னை ஒரு பொருளாக பார்த்தான். அவன் என்னை பணத்திற்காக விற்றுவிட்டான். இந்த உண்மை என்னை முற்றிலுமாக நொறுக்கியது. நான் என் அம்மாவிடம் மட்டும் இதை சொன்னேன். அம்மா அழுதார். ஆனால் அப்பா இதை அறிந்தபோது அவர் மீண்டும் உடைந்து போனார். அவர் என் மீது குற்ற உணர்ச்சியில் தவித்தார். இது எல்லாம் என்னுடைய தவறு. நான் தான் இந்த மாற்றாந்தாய் மகனை வீட்டிற்கு அழைத்து வந்தேன் என்றார். நான் அவரிடம், அப்பா, இது உங்கள் தவறு இல்லை. இது விக்கியின் தவறு.
அவன்தான் இந்த கொடுமையை செய்தான் என்றேன். அந்த இரவு நான் என் அறையில் தனியாக அமர்ந்திருந்தேன். என் உடலும் மனமும் வலியில் இருந்தது. விக்கி எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. அவன் தப்பித்து விட்டான். ஆனால் அவன் எங்கே சென்றாலும் அவனுடைய கர்மா அவனை துரத்தும். நான் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். உங்கள் மீது அன்பு காட்டுபவர்கள் அனைவரும் அன்பானவர்கள் அல்ல. சில நேரங்களில் முகமூடிக்கு பின்னால் ஒரு பிசாசு ஒளிந்திருக்கும். உங்கள் சொந்த இரத்தம் என்று நினைத்தவர்கள் கூட உங்களை காயப்படுத்தலாம். எனவே எந்த ஒரு ஆணின் மீதும் முழுமையான நம்பிக்கை வைக்காதீர்கள். குறிப்பாக அவர்கள் உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் கூட. இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் என் குடும்பத்துடன் இன்னும் பலமானவளாக ஆனேன். விக்கி இப்போது வீட்டில் இல்லை. ஆனால் நான் இன்னும் அந்த வலியுடன் வாழ்கிறேன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் அப்படியொரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஆதரவே எங்களை மேலும் உயர்த்தும். நன்றி. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். வந்ததற்கு மிக்க நன்றி. இந்த கதையின் முடிவில் என்ன நடந்தது என்று நினைக்கிறீர்கள்? விக்கி தப்பித்து விட்டான். ஆனால் அவனுடைய செயல்களுக்கு ஒரு நாள் அவன் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.